தெனாலிராமன் கதைகள் 225. நிதானம். ஒரு நாள் விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் தனது அரசவையில் உள்ள அமைச்சர்கள் மற்றும் அறிஞர்களின் நிதானத்தை சோதிக்க விரும்பினார். அதற்காக அவர்கள் அனைவரையும் அரண்மனை தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கு ஒரு சிறிய ஆனால் சேறு நிறைந்த குளம் இருந்தது. மன்னர் தனது கையில் இருந்த விலை மதிப்பற்ற வைர மோதிரத்தை எடுத்து அந்த சேற்று குளத்தில் வீசினார். பின்னர், இந்த மோதிரத்தை யார் முதலில் எடுத்துக்கொண்டு வருகிறீர்களோ அவர்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவித்தார். இதை கேட்டவுடன் அரசவையில் இருந்த பெரும்பாலான அமைச்சர்கள் மற்றும் படை வீரர்கள் அவசரமாக அந்த குளத்திற்குள் குதித்தனர். ஒவ்வொருவரும் மற்றவர்களை முந்திக் கொண்டு மோதிரத்தை தேடத் தொடங்கினர். அவர்கள் அவசரமாக செயல்பட்டதால் குளத்தில் இருந்த சேறு முழுவதுமாக கலங்கி நீர் முழுவதும் மிகவும் கலங்களாக மாறியது. இதனால் யாருக்கும் தண்ணீருக்குள் எதுவும் கண்ணுக்கு தெரியவில்லை. நீண்ட நேரம் தேடியும் ஒருவரால் கூட அந்த வைர மோதிரத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அனைவரும் சோர்வடைந்து வெளியே வந்தனர். ஆனால் தெனாலிராமன் மட்டும் இதையெல்லாம் பார்த்து கொண்டு குளக்கரையில் அமைதியாக அமர்ந்திருந்தான். அவன் குளத்திற்குள் இறங்கவே இல்லை. மற்றவர்கள் அனைவரும் தோல்வியடைந்து சென்ற பிறகு தெனாலிராமன் இன்னும் சிறிது நேரம் பொறுமையாக காத்திருந்தான். சில மணி நேரங்கள் கடந்தன. குளத்தில் கலங்கியிருந்த சேறு மற்றும் மண் அனைத்தும் மெதுவாக கீழே படிந்து தண்ணீர் மீண்டும் தெளிவாக மாறியது. இப்போது தெனாலிராமன் குளத்தின் அருகே சென்று பார்த்தான். தெளிவான தண்ணீருக்கு அடியில் அந்த வைர மோதிரம் பளபளப்பாக மின்னுவது தெளிவாக தெரிந்தது. அவன் மிகவும் நிதானமாக தண்ணீருக்குள் இறங்கி அந்த மோதிரத்தை எளிதாக எடுத்து கொண்டு வந்து மன்னரிடம் கொடுத்தான். ஆச்சரியப்பட்ட மன்னர், ராமா, மற்றவர்களுக்கெல்லாம் போராடியும் கிடைக்காத மோதிரம் உனக்கு மட்டும் எப்படி எளிதாக கிடைத்தது என்று கேட்டார். அதற்கு தெனாலிராமன், மன்னா, அவசரத்தில் செயல்படும் போது மனம் கலங்கிய நீரை போலத்தான் இருக்கும். அப்போது தெளிவான முடிவு எடுக்க முடியாது. ஆனால் நாம் நிதானமாக செயல்படும் போது மனம் தெளிவான நீரை போல மாறி சிக்கலுக்கான தீர்வு தானாகவே நம் கண்களுக்கு தெரியும் என்றான். தெனாலிராமனின் நிதானத்தையும் அறிவாற்றலையும் கண்டு வியந்த மன்னர் அவனுக்கு 1000 பொற்காசுகளை பரிசாக வழங்கி பாராட்டினார். எந்த ஒரு செயலிலும் நிதானம் இருந்தால் வெற்றி நிச்சயம் என்பதை அரசவையில் இருந்த அனைவரும் அன்று முழுமையாக புரிந்து கொண்டனர். நீதி. கலங்கிய மனதை விட அமைதியான மனமே எந்த ஒரு சிக்கலுக்கும் சரியான தீர்வை தரும். அதாவது மக்களே, ஒரு பிரச்சனை ஏற்பட்ட உடனேயே அதை சரி செய்யணும், தீர்க்கணும்னு நினைக்காதீங்க. எந்த தீர்வும் உங்கள் கண்களுக்கு மாட்டாது. பொறுமையாக அந்த பிரச்சனையை ஆறப்படுங்க. அந்த பிரச்சனை தெரிஞ்ச வாட்டி உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் தன்னால் தெரிய வரும். இதுதான் இந்த தெனாலிராமன் கதை சொல்ல வருது. ஸோ இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.